அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, சைக்காலஜி டெஸ்ட் ஒரு 50 முக்கியமான கேள்விகளுக்கு நம்ம விடையளிக்க போறோம். இப்போ அந்த ஸ்பெஷல் டெட் தேர்வுக்குரிய அந்த வகுப்பு எடுப்பதற்கான ஆயத்த பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில கல்வியியல், அதாவது டயட்ல வேலை பார்க்கக்கூடிய அந்த விரிவுரையாளர்கள் அவர்கள் தயாரித்த அந்த சைக்காலஜி அந்த வினாவிடை தொகுப்பிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு 50 கேள்விகளை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க போமா. இதுல முதல் கேள்வி, ஒவ்வொரு ஆசிரியர் தனது மாணவர்களிடம் ஏன் இந்த செயல்பாட்டை தேர்ந்தெடுத்தாய் என்று வினவுவது மாணவர்களின் எந்த திறனை மேம்படுத்த உதவும்? எந்த திறன் அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டா அறிவாற்றல். தன் சொந்த சிந்தனை முறையை பற்றி சிந்திப்பது மற்றும் காரணங்களை விளக்குவது மெட்டா அறிவாற்றல் திறன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த திறனை தான் இந்த கேள்வி மேம்படுத்த உதவும். சரி, இப்ப நம்ம அடுத்து இரண்டாவது வினாவிற்கு போகலாம். குழந்தைகளின் வளர்ச்சியில் இயற்கை மற்றும் வளர்ப்பு விவாதத்தில் வளர்ப்பு என்பது எதை குறிக்கிறது? குழந்தைகளுடைய வளர்ச்சியில இயற்கை மற்றும் வளர்ப்பு. இந்த இயற்கைங்கிறது மரபு, வளர்ப்புங்கிறது வெளியில இருக்கக்கூடிய சூழல். இந்த விவாதத்துல வளர்ப்பு என்பது எதை சொல்கிறது அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. அது எதை சொல்லுது அப்படின்னா, நீங்கள் நினைப்பதே தான் நானும் நினைக்கிறேன், சூழல் மற்றும் அனுபவங்கள். குழந்தை வளரும் குடும்பம், பள்ளி, சமூகம் மற்றும் அனுபவங்கள் வளர்ப்பு என்பதில் அடங்கும். சரி, இப்ப நம்ம அடுத்து மூன்றாவது வினாவை பார்க்கலாம். வாங்க. பியாஜேயின் கொள்கைப்படி ஒரு குழந்தை குறியீட்டு சிந்தனையை பயன்படுத்த தொடங்கும் நிலை எது? பியாஜேயின் கொள்கைப்படி ஒரு குழந்தை குறியீட்டு சிந்தனையை பயன்படுத்த தொடங்கும் நிலை எது? பயன்படுத்த தொடங்கும் நிலை எது அப்படின்னு கேக்குறாங்க. அது செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. இந்த நிலையில்தான் குழந்தைகள் மொழியை பயன்படுத்தி குறியீட்டு சிந்தனையை வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப பியாஜேயின் கொள்கையில அந்த குறியீட்டு சிந்தனை எப்ப அந்த பயன்படுத்த தொடங்கக்கூடிய நிலை எந்த நிலைன்னா, செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை. அடுத்து நாலாவது கேள்விக்கு போவாங்க. ஸ்கின்னரின் செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தல் கொள்கையின்படி நடத்தையை வலுப்படுத்தும் மிகச்சிறந்த காரணி எது? அப்ப ஸ்கின்னர் அவர் சொன்னது செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தல். இந்த கொள்கைப்படி நடத்தையை வலுப்படுத்தும் மிகச்சிறந்த காரணி எது? நடத்தையை வெளிப்படுத்தும் மிகச்சிறந்த காரணி. இந்த 4 விடைகளை பார்க்கும்போது நமக்கு சரியான விடையாய் தோன்றுவது எதுன்னு கேட்டா, நேர்மறை வலுவூட்டல், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நடத்தைக்கு பின் ஒரு வெகுமதி அல்லது பாராட்டு அளிப்பது அந்த நடத்தையை மீண்டும் நிகழச் செய்யும். இதுதான் அந்த நேர்மறை வலுவூட்டல். சரி, அடுத்து நம்ம இப்ப 5வது வினாவிற்கு போகலாம். எரிக்சனின் ஆளுமை வளர்ச்சி கொள்கையில் விடாமுயற்சி வெசஸ் தாழ் உணர்வு எந்த வயதில் ஏற்படுகிறது?
எரிக்சனுடைய ஆளுமை வளர்ச்சி கொள்கையில 8 விதமான நிலை இருக்குது. அதுல விடாமுயற்சி வெர்சஸ் தாழ்வு, இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வுணர்ச்சி. இது எந்த வயதில் அந்த குழந்தைகள்கிட்ட ஏற்படுகிறது அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான விடை எப்பன்னா பள்ளிக்கூடம் செல்லும் வயது. இப்பருவத்தில் குழந்தைகள் தங்கள் திறன்களை பயன்படுத்தி பணிகளை முடிக்க முயல்கிறார்கள். இந்த பருவத்துல தான், பள்ளிக்கூடம் செல்லும் வயதுல தான் அந்த ஆளுமை வளர்ச்சி கொள்கையில விடாமுயற்சி வெர்சஸ் தாழ்வுணர்ச்சி, இதற்கிடையில ஏற்படக்கூடிய அந்த போராட்டங்கள், இந்த உணர்வுகள் ஏற்படுது. அடுத்து 6வது வினாவிற்கு போகலாம். ஓர் ஆசிரியர் மாணவர்களிடையே தன்னிறைவு நிலையை உருவாக்க என்ன செய்ய வேண்டும்? நல்லா பாருங்க, விடைகளை பாருங்க, 4 விடைகளை பாருங்க. உங்களுக்கு இதுல எது சரின்னு படுது பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு இதுல சரியான விடை எதுன்னு தெரிஞ்சிட்டா சரி. நீங்க நினைச்சீங்கல்ல, அதை தான் நானும் நினைச்சேன். எதுன்னா, அவர்களின் தனித்திறன்களை அடையாளம் கண்டு வளர்க்க உதவ வேண்டும். ஒரு ஆசிரியர் மாணவர்களிடையே தன்னிறைவு நிலையை உருவாக்க, இந்த மாணவன் தன்னிறைவு, மாஸ்லோவின் படிநிலைகள்ல கீழேந்து பாட்டம் டு டாப்ல இருக்கிறது தன்னிறைவு. அந்த நிலையை அடைவதற்கு தான் என்ன நம்ம அந்த மாணவர்களை தயார் செய்யணும். அப்ப அவர்களுடைய தனித்திறன்களை அடையாளம் கண்டு வளர்க்க நாம் உதவ வேண்டும். இதுதான் நீங்கள் நினைத்ததுதான் நானும் நினைத்தேன். சரி, இப்ப நம்ம 7வது கேள்விக்கு போலாமா? வாங்க போவோம். வைகாட்ஸ்கியின் அருகிய முன்னேற்ற பகுதி என்பதன் பொருள் என்ன? ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ZPD அப்படின்னு சொல்லுவாங்க. அத அருகிய முன்னேற்ற பகுதி. இந்த ZPD அந்த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், இதை சொன்னவர் வைகாட்ஸ்கி. சரி, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்ப பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 4 விடைகளை பாருங்க. குழந்தை மற்றவர் உதவியுடன் செய்யக்கூடிய வேலை. குழந்தை தற்போது தனியாக செய்ய முடியாமல் மற்றவர் உதவியுடன் செய்யக்கூடிய இந்த பகுதியை தான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ZPD என்று சொல்லப்படுகிறது. ஞாபகத்தில் வச்சுங்க, வைகாட்ஸ்கி, அவரு பெயரையும் நினைவில் கொள்க. அடுத்து 8வது கேள்வி போமா. இந்த நுண்ணறிவு ஈவு IQ இஸ் ஈக்குவல் டு மனவயது வகுத்தல் கால வயது பெருக்கல் 100. இதை கண்டறிந்தவர் யார்? இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நம்ம பல சந்தர்ப்பத்தில் பல மாதிரி தேர்வு நம்ம பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறோம். இந்த கேள்வி ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக படுகிறது. அந்த முக்கியமான கேள்வியினுடைய விடை எது அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது நுண்ணறிவு ஈவு, இந்த வாய்ப்பாடை உருவாக்கியவர், கண்டறிந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. யார்னா வில்லியம் ஸ்டர்ன். இந்த IQ சூத்திரத்தை உருவாக்கியவர் ஸ்டர்ன். பின் டெர்மன் அதை மாற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த வாய்ப்பாட்டை கண்டுபிடித்தவர் யாருன்னு தான் கேட்கிறாங்க. அப்ப கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டா வில்லியம் ஸ்டர்ன். சரி, அடுத்து நம்ம 9வது வினாவிற்கு போகலாம். ஆக்கத்திறன் சார்ந்த மாணவர்களை கண்டறியும் ஆசிரியர் எந்த வகையான வினாக்களை வகுப்பில் கேட்க வேண்டும்? ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டி சார்ந்த மாணவர்களை கண்டறியும் ஆசிரியர் எந்த வகையான வினாக்களை வகுப்பில் கேட்க வேண்டும்? நல்லா அந்த கேள்வியை உள்வாங்கிக்குங்க.
அந்த கேள்விக்கான பதில் அந்த 4 விடையில எதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். டக்கு நம்ம அதுலயே இருக்க முடியாது. நம்ம என்ன அடுத்தது நம்ம எழுதியே ஆகணும். யோசிக்கும் போது நமக்கு தெரியக்கூடிய இதுதாண்டா சரியான விடையா இருக்கும் அப்படின்னு உங்க மனசுல தோன்றுவதுதான் எனக்கும் தோன்றுகிறது. அதுதான் பல்வேறு கோணங்களில் சிந்திக்க வைக்கும் வினாக்கள். ஆக்கத்திறன் என்பது ஒரு விஷயத்தை பல வழிகளில் பார்ப்பதாகும். டைவர்ஜென்ட் திங்கிங். ஒரே வழியில பார்ப்பதற்கு நம்ம மாணவர்களை தயார்படுத்தக்கூடாது. அவனுடைய இந்த விரி சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரி சிந்தனை இருக்கும்போது தான் அவன் மனசுக்குள்ள அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த படைப்பாற்றல், அந்த கிரியேட்டிவிட்டி வெளியில வரும். ஓகே, அடுத்து நம்ம 10வது வினாவை பார்க்கலாமா? வாங்க போவோம். கற்பித்தல் அணுகுமுறையில் சுழல் பாடத்திட்டம் ஸ்பைரல் கரிக்குலம் எதனை வலியுறுத்துகிறது? ஸ்பைரல் கரிக்குலம்ங்கிறது கற்பித்தல் அணுகுமுறையில அப்படின்னா எதை வலியுறுத்துது பாருங்க. இதுக்கு சரியான விடை அடிப்படை கருத்துக்களை தொடர்ச்சியாக மேம்பட்ட நிலைகளில் மீண்டும் கற்பித்தல். பருவங்கள் முன்னேறும் போது அதே கருத்து இன்னும் சிக்கலான நிலைகளில் கற்பிப்பதே இதன் நோக்கம். நம்முடைய பாடநூல் வல்லுநர்கள் அந்த பாடத்திட்ட உருவாக்கத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நபர்கள், அந்த வல்லுநர் குழு என்ன பண்ணுன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த பாடத்தினுடைய கருத்தை ஒவ்வொரு வகுப்புல வச்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இதை நம்ம நன்றாகவே ஊன்றி கவனித்தால் புரியும். அதுதான் ஸ்பைரல் கரிக்குலம், சுழல் பாடத்திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அடுத்து நம்ம இப்ப 11வது வினாவிற்கு போகலாம். ஒப்படைப்பு பணியில் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் மாணவர்களுக்கு எந்த திறன் வளரும்? ஒப்படைப்பு, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு 4-5 பேரை ஒரு டீமாக போட்டு அந்த டீம் வழியாக அந்த ப்ராஜெக்டை செய்ய சொல்கிறோம், அதை வழி நடத்துகிறோம். அந்த வழிகாட்டல் நம்முடைய வழிகாட்டல் படி மாணவர்கள் செய்து இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் மெத்தடில் வரும், ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்கில் வரும். அதில் மாணவர்களுக்கு எந்த திறன் வளருது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த திறன் வளருது? சிக்கல் தீர்க்கும் திறன், ப்ராப்ளம் சால்விங் காம்பிடன்சி. மாணவர்கள் தாங்களாகவே திட்டமிட்டு தீர்வை காண்பதால் இது வளர்கிறது. சிக்கல்கள் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது, கூட்டாகவோ தனியாகவோ எப்படி தீர்க்கிறதுங்கிறத அந்த மாணவன் என்ன பண்றான்? கற்றுக்கொள்கிறான். அடுத்து 12வது கேள்விக்கு வாங்க போவோம். எந்த ஒரு கல்வி சூழலிலும் பின்னூட்டம் ஏன் மிக முக்கியம்? பின்னூட்டம், ஃபீட்பேக். ஒரு ட்ரைனிங் கொடுத்தாலும் ஃபீட்பேக், எல்லாத்துக்கும் ஃபீட்பேக். ஒரு ஃபீட்பேக் எதற்கு தேவைப்படுகிறது? அதுவும் குறிப்பா கல்வி சூழல்ல ஒரு ஃபீட்பேக் எதற்கு ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் முக்கியம்? பதில பாருங்க. 4 பதில்ல உங்களுக்கு சரியான பதில்னு எது தோணுது? ஏதான தோணுது. அதேதான் எனக்கும் தோணுது. மாணவர்களின் தவறை திருத்தி கற்றலை மேம்படுத்த கல்வி சூழல்ல அந்த ஃபீட்பேக் முக்கிய பங்கு வகிக்கிறது. தவறுகளை சுட்டிக்காட்டி முன்னேற உதவுவதே பின்னூட்டத்தின் நோக்கமாகும். சரி, இப்ப நம்ம அடுத்து 13வது வினாவை பார்க்கலாம். ஒரு மாணவன் வகுப்பில் பாடம் நடக்கும்போது அடிக்கடி கவனச்சிதறல் அடைகிறான். ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? இதுல இருக்கக்கூடிய இப்படி ஒரு கேள்வி. இந்த இப்ப நம்ம இந்த மாதிரி தேர்வு எழுதுற நம்ம இதுல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் அனைத்தும் எப்படி இருக்குன்னா, நம்முடைய வகுப்பறை சார்ந்த நம்ம அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் அந்த வகுப்பறை சார்ந்த அந்த சிக்கல்களுக்கு ஒரு எளிய தீர்வு.
அதை நோக்கி இந்த பயணம் இருக்கிற மாதிரி நமக்கு படுது. உங்களுக்கு அப்படித்தானே படுது? சரி, பரவாயில்ல. எல்லாம் இந்த மாதிரியான வினாக்கள் எதிர்வரும் தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வில் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இப்படிதான் இருக்கும். வெறுமனே ட்ரையா ஒரு மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம மேபி இப்படியும் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய அந்த வினாக்கள் தான் நம்ம ஆசிரியரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவர்களுடைய நடத்தையை இன்னும் கொஞ்சம் விரிவடை செய்யும், இன்னும் கொஞ்சம் மாற்றமடைய செய்யும். ஒரு மாணவன் வகுப்பில் பாடம் நடக்கும்போது அடிக்கடி கவனச்சிதறல் அடைகிறான். ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அவனுக்கான ஆர்வத்தை தூண்டும் செயல்பாடு அல்லது கற்பித்தல் முறையை மாற்ற வேண்டும். அப்ப அதுதான் கவனச்சிதறல் அடைகிறான்னா அவனை நம்ம தண்டிக்க கூடாது. தண்டிக்கவோ செய்வதை கைவிட்டு இன்னும் அவனுக்கு சரி இதை எப்படி ஆர்வத்தோட அவனுக்கு நம்ம கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்ம அதை யோசிச்சு நம்முடைய கற்பித்தல் முறையை கொஞ்சம் சீரமைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வியும் அதற்குண்டான பதிலும் நமக்கு பாடம் கற்பிக்கிறது. அடுத்து 14வது கேள்வி. பியாஜேவின் வகைப்படுத்தல் கிளாசிபிகேஷன் எந்த வயதில் குழந்தைகளுக்கு உருவாகிறது? பியாஜேவின் வகைப்படுத்தல் எந்த வயதில் குழந்தைகளுக்கு உருவாகிறது? எந்த வயதில் உருவாகிறது என்று கேட்டால் அது டி தான் ஆன்சர். கருப்பொருள் செயல்பாட்டு நிலை. டி தான் ஆன்சர். எந்த வயதில் குழந்தைகளுக்கு உருவாகிறது? வகைப்படுத்துதல், கிளாசிபிகேஷன். அப்ப அது எப்ப குழந்தைகள் பொருள்களை அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் தர்க்க ரீதியாக வகைப்படுத்த கற்றுக்கொள்கிறார்கள். பருப்பொருள் செயல்பாட்டு நிலையில். அடுத்து 15வது கேள்விக்கு போகலாம். எந்த வகை நுண்ணறிவு கொண்டவர்கள் கவிதை அல்லது நாவல் எழுத திறமை பெற்றிருப்பார்கள்? கவிதை அல்லது நாவல்னா புதினம், இதை எழுதுவதற்கு ஒரு திறமை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு எந்த நுண்ணறிவு கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்க பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே கவிதையும் நாவலும் எதை சார்ந்தது? மொழி சார்ந்தது. அப்போ அவர்களுக்கு எந்த விதமான நுண்ணறிவு இருந்தா அது வரும்? மொழி சார்ந்த நுண்ணறிவு இருந்தால் அது வரும். அப்ப சொற்கள் மற்றும் மொழியின் நுணுக்கங்களை உணரும் திறன் படைத்தவர்களாக அந்த கவிதை அல்லது நாவல் எழுதக்கூடியவர்கள் இருப்பார்கள். அடுத்து 16வது கேள்வி. வகுப்பறையில் பன்முக கற்றல், இன்க்ளூசிவ் லேர்னிங் என்பது எதை குறிக்கிறது? வகுப்பறையில் பன்முக கற்றல் என்பது எதை எடுத்து காட்டுகிறது, எதை சொல்கிறது, எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கான பதில பாக்குறப்ப நமக்கே ஓரளவு தெரியுது. பன்முக கற்றல்னா அங்க பல்வேறு வகைப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க. அப்ப அனைத்து மாணவர்களையும் அவர்களின் வேறுபாடுகளுடன் ஒரே வகுப்பில் கற்பித்தல், இதுதான் பன்முக கற்றல். பின்னணி அல்லது பன்முக கற்றல் என்பது மாணவர்களின் பின்னணி அல்லது திறன் எதுவாக இருந்தாலும் அனைவரும் இணைந்து கற்பதாகும். அடுத்து 17வது கேள்வி. ஒரு மாணவன் கணக்கை தீர்க்கும் போது தவறு செய்கிறான். கணக்கு போடுறப்ப தவறு செய்யறான். ஆசிரியர் அந்த தவறை திருத்துவதற்கு பதிலாக நீ எவ்வாறு தீர்த்தாய் என்று கேட்பது ஏன்? அந்த தவறை திருத்துவதற்கு பதிலாக இதை இந்த கணக்கை நீ எப்படி போட்ட, நீ எந்த வழிமுறையில செஞ்ச அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா ஏன் அவர் அப்படி கேட்கிறாரு? நல்லா அதுக்கான 4 பதில பாருங்க.
சி பி இந்த மூணுமே மேக்சிமம் இல்லை, அது எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆன்சர்ஸாக இருக்கு. அப்போ ஏ தான் ஓரளவு இந்த கேள்விக்கான பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் ஆன்சராக இருக்கு. அப்போ அவன் சிந்தனை முறையை புரிந்து கொண்டு சரியான வழியில் கொண்டு வர, அப்போ மாணவனின் தர்க்கத்தை அறிந்து கொள்வதன் மூலம் அவன் எங்கு தவறினான் என்பதை அவனே உணர வைக்கலாம். அடுத்து 18வது கேள்வி வாங்க போவோம். எந்த கோட்பாடு எதிர்பார்ப்பு மற்றும் வெகுமதியை பொறுத்து கற்றல் அமைகிறது என கூறுகிறது? எந்த கோட்பாடு? கேள்வியை பாருங்க. எதிர்பார்ப்பு மற்றும் வெகுமதி பொறுத்து கற்றல் அமைகிறது என்று ஒரு கோட்பாடு சொல்லுது. அப்ப பதில பாருங்க. 4 பதில்ல கேள்வியில இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சொல்லு, ஒரு க்ளூ வேர்டு பதில்ல இருக்குதா? ஆமா இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அப்ப அதுதான் விடை. டால்மேனின் எதிர்பார்ப்பு கொள்கை. இது ஒரு குறிக்கோளை அடையும் எதிர்பார்ப்பை பற்றி பேசுகிறது. அப்ப அந்த கேள்விக்கு எதிர்பார்ப்பு மற்றும் வெகுமதியை பொறுத்து கற்றல் அமைகிறது என கூறும் கோட்பாடு எதுன்னு கேட்டா எதிர்பார்ப்பு கொள்கைன்னு சொல்றோம், இல்ல கோட்பாடுன்னு சொல்றோம். அந்த எதிர்பார்ப்பு கொள்கை அல்லது கோட்பாட்டை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டா டால்மேன். அடுத்து 19வது கேள்வி. குழு கற்றல், குரூப் லேர்னிங், மாணவர்களிடையே எத்தகைய சமூக பண்புகளை வளர்க்கும்? குழு கற்றல் மாணவர்களிடையே எத்தகைய சமூக பண்புகளை வளர்க்கும் அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. நல்லா பாருங்க, பதில பாருங்க. எந்த பதில் உங்களுக்கு சரின்னு படுது? ஏதான் சரியான விடை. ஒத்துழைப்பு மற்றும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. குழுவில் இணைந்து செயல்படும் போது ஒத்துழைப்பு மற்றும் பிறருக்கு உதவும் குணம் வளரும். அடுத்து 20வது கேள்வி. ஒரு மாணவனின் ஆளுமையை முழுமையாக மதிப்பிட எந்த முறை சிறந்தது? ஒரு மாணவனின் ஆளுமையை முழுமையாக மதிப்பிட எந்த முறை சிறந்தது அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. அந்த கேள்விக்கான பதில் எதுன்னு பார்த்தோம்னா பன்முக மதிப்பீடு, காம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட். இதை நம்ம 6 to 7 வகுப்புக்கு செய்கிறோம். இந்த காம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட் தான் பன்முக மதிப்பீடு செய்யணும். அடுத்து 21வது கேள்வி. கற்றலில் தொகுப்பாக்கம் என்ற உத்தி எதற்கு பயன்படுகிறது? கற்றலில் தொகுப்பாக்கம் என்ற உத்தி எதற்கு பயன்படுகிறது? எதற்கு பயன்படுகிறது? நினைவாற்றலை அதிகரிக்க. பெரிய தகவல்களை சிறிய குழுக்களாக பிரிப்பதன் மூலம் நினைவாற்றல் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. அதன் காரணமாகவே கற்றலில் தொகுப்பாக்கம் என்ற உத்தி எதற்கு பயன்படுகிறது என்று கேள்வி கேட்டால் நினைவாற்றலை அதிகரிக்க என்று நாம் விடையளிக்க வேண்டும். அடுத்த 22வது கேள்வி போவோம். ஒரு மாணவன் கணிதத்தில் சிறப்பாக செயல்படுகிறான், ஆனால் மொழியில் பின்தங்கியுள்ளான். இது எதை காட்டுகிறது? ஒன்றுல கணிதத்துல சிறப்பா இருக்கிறான், மொழி பாடத்துல பின்தங்கி இருக்கான். இது எதை காட்டுது அப்படின்னா எதை காட்டுது? தனிநபர் வேறுபாடு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. இதுதான் தனிநபர் வேற்றுமை, தனிநபர் வேறுபாடு அப்படின்னு சொல்லப்படுது. இததான் அது காட்டுது. சரி, 23வது கேள்வி. வகுப்பறையில் எதிர்மறை வலுவூட்டல், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்றால் என்ன?
வகுப்பறையில் எதிர்மறை வலுவூட்டல் என்றால் என்ன? பார்த்தோம்னா விரும்பத்தகாத தூண்டுதலை நீக்குவதன் மூலம் சரியான நடத்தையை வலுப்படுத்துவதாகும். எதிர்மறை வலுவூட்டல் என்றால் என்னங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. என்ன சொல்லப்படுதுங்க? ஒரு விரும்பத்தகாத விசையை அகற்றுவதன் மூலம் சரியான நடத்தையை ஊக்குவிப்பதே எதிர்மறை வலுவூட்டல். அதாவது வகுப்பறையில் எதிர்மறை வலுவூட்டல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு விரும்பத்தகாத தூண்டுதலை நீக்குவதன் மூலம் சரியான நடத்தையை வலுப்படுத்துவது அப்படின்னு விடை சொல்லப்படுது. ஒரு விரும்பத்தகாத விசையை அகற்றுவதன் மூலம் சரியான நடத்தையை ஊக்குவிப்பதே எதிர்மறை வலுவூட்டல் ஆகும். சரி, அடுத்து 24வது வினாவிற்கு போமா. பன்முக நுண்ணறிவு கொள்கையின்படி இயற்கை நுண்ணறிவு கொண்டவர்கள் எதில் ஆர்வமாக இருப்பார்கள்? பன்முக நுண்ணறிவு கொள்கையின்படி இயற்கை நுண்ணறிவு கொண்டவர்கள் எதில் ஆர்வமாக இருப்பார்கள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. இந்த கேள்வியை படிச்சுட்டு இந்த கீழே இருக்கிற 4 பதில பார்க்குறப்ப உங்களுக்கு இதுக்கு சரியான விடை சரியா டக்குன்னு தெரிஞ்சிடும். இது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல். அதெல்லாம் இயற்கையோட சம்பந்தப்பட்டது. அப்ப இயற்கையின் அங்கங்களாக விளங்கக்கூடிய அந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளை அடையாளம் கண்டு அவற்றை நேசிப்பவர்களே இயற்கை நுண்ணறிவு கொண்டவர்கள் ஆவார்கள். அடுத்த 25வது கேள்வி. கற்றல் ஊக்கத்தை அதிகரிக்க ஓர் ஆசிரியர் எத்தகைய சூழலை உருவாக்க வேண்டும்? இதுக்கும் பார்த்தோம்னா நமக்கு டக்கு நம்ம சரியான ஆன்சரை சொல்லிடுவோம். மாணவர்களின் ஆர்வத்தை மதிக்கும் மற்றும் பங்கேற்க வைக்கும் சூழல். மாணவர்களின் ஆர்வம் மற்றும் பங்களிப்பு இருக்கும் இடத்தில் ஊக்கம் இயற்கையாகவே வரும். இதற்கு தான் நம்ம அவ்வளவு மெனக்கடல் வேண்டியதாக இருக்கிறது. வகுப்பறையில அந்த ஆர்வம் இயற்கையா வரணும். அதான் சொல்றான். இயற்கையா வந்துச்சுனாலே என்ன ஆயிடும், அந்த பங்களிப்பு கற்றல் ஊக்கத்தை அதிகரிக்க, அந்த கல்வி மேல படிப்பு மேல ஒரு ஊக்கத்தை அதிகரிக்க அவனுக்கு பங்கேற்க வைக்கும் சூழலை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 26வது கேள்வி. அறிவாற்றல் வளர்ச்சி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எதை மையமாக கொண்டது? அறிவாற்றல் வளர்ச்சி எதை மையமாக கொண்டது? பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சிந்தனை, புரிதல் மற்றும் அறிதல். அறிவாற்றல் என்பது தகவல்களை பெற்று செயலாக்கும் செயல்முறையாகும். சிந்தனை, புரிதல் மற்றும் அறிதல், இததான் சொல்லுது அறிவாற்றல் வளர்ச்சி. அடுத்து 27வது கேள்வி. மாணவர்களின் கவன வீழ்ச்சி அட்டென்ஷன் ஸ்பேன் எதனால் மாறுபடும் அப்படிங்கிறாங்க. மாணவர்களுடைய கவன வீழ்ச்சி எதனால் மாறுபடும்? எதனால் மாறுபடும் என்று கேட்டால் வயது மற்றும் ஆர்வம். அதாவது வயது அதிகரிக்க அதிகரிக்க கவன வீழ்ச்சி கூடும். ஆர்வம் இருந்தால் கவனம் கூடும். வயது அதிகரிக்கிறப்பையும் கவனம் கூடும், கவன வீழ்ச்சி கூடும். ஆர்வம் இருந்தாலும் கவன வீழ்ச்சி கூடும். அடுத்து 28வது கேள்வி போமா, அங்க போவோம். குழு விவாதம் குரூப் டிஸ்கஷன் மாணவர்களிடம் எந்த திறனை மேம்படுத்தும்? கேள்வியெல்லாம் வந்துச்சுன்னா லட்டு மாதிரி கேள்வி. தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், சரியான விடைய குறிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். எது? தொடர்பு மற்றும் விவாதிக்கும் திறன். குழு விவாதம் மாணவர்களிடம் எந்த திறனை வளர்க்கிறது அப்படின்னு கேட்டா தொடர்பு மற்றும் விவாதிக்கும் திறன். கருத்துக்களை பரிமாறி விவாதிப்பதன் மூலம் தொடர்பு திறன் வளரும். அடுத்து 29வது கேள்வி. வகுப்பறையில் குறை கண்டறிதல்
டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதற்கு உதவுகிறது? இந்த குறை கண்டறிதல் வகுப்பறையில வந்து எதற்கு பயன்படுது அப்படிங்கிறான். எதற்கு பயன்படுது அப்படின்னா, கற்றல் சிரமங்களை அடையாளம் கண்டு உதவ. இதுதான் இங்க சரியான விடை. மாணவர்கள் எங்கே சிரமப்படுகிறார்கள் என்று கண்டறிந்து அதற்கு ஏற்ப கற்பிக்க உதவும். எது? குறை கண்டறிதல். அடுத்து 30வது கேள்வி. ஆக்கத்திறனை வளர்க்க மூளைச்சலவை உத்தியின் அடிப்படை என்ன? பிரெயின் ஸ்டோமிங் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்கத்திறனை வளர்க்க மூளைச்சலவை உத்தியின் அடிப்படை என்ன? இதற்கு எது சரின்னு நமக்கே படுது? உங்களுக்கு எது படுது? சி தானே படுது. சரி. குழுவில் கருத்துக்களை விவாதித்து புதிய தீர்வுகளை காண்பது. அதாவது தடைகளற்ற முறையில் கருத்துக்களை பகிர்ந்து புதிய யோசனைகளை பெறுவதே மூளைச்சலவை. அடுத்து 31வது கேள்வி. ஆளுமை பண்புகளில் புறமுகம் உள்ளவர்கள் எத்தகையவர்? ஆளுமை பண்புகள்ல வந்து புறமுகம் உள்ளவர்கள் எத்தகையவர் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த புறமுகவாதிகளா இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அதுக்கு விடை வந்து ஏதான். சமூகத்துடன் இணைந்து செயல்பட விரும்புபவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுடன் பேசுவதும் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும் இவர்களின் இயல்பு. இந்த புறமுகம் உள்ளவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. அகமுகம் உடையவர்கள் இதற்கு எதிராக இருப்பாங்க. அடுத்த 32வது கேள்வி. பியாஜேவின் விகித சம சிந்தனை எப்போது தோன்றும்? பியாஜேவின் விகித சம சிந்தனை எப்போது தோன்றும்? எப்போது தோன்றும் அப்படின்னா, விகித சம சிந்தனை அப்போ ஓரளவு நல்லா மெச்சூரிட்டி ஆயிட்டான் அப்படின்னா, அது வந்து எந்த நிலையில தோன்றும் அப்படின்னா, முறையான செயல்பாட்டு நிலை. இங்குதான் சிக்கலான விகிதாச்சார சிந்தனைகள் உருவாகும். இந்த முறையான செயல்பாட்டு நிலையில தான் அந்த சிக்கலான விகிதாச்சார சிந்தனைகள், விகித சம சிந்தனை தோன்றும். இதெல்லாம் சொன்னவர் யாருன்னா பியாஜே. அடுத்து 33வது கேள்வி. ஓர் ஆசிரியர் பின்னூட்டம் அளிக்கும் போது எவ்வாறு இருக்க வேண்டும்? ஒரு ஆசிரியர் வந்து பின்னூட்டம் அளிக்கிறப்ப எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறான். இது உங்களுக்கு டி தான் கரெக்டா தெரியும். சுருக்கமாகவும் தெளிவுபடுத்தும் வகையிலும் இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு புரியும் வகையில் ஆக்கப்பூர்வமான பின்னூட்டம் தேவை. 34. குறைதீர் கற்றல் ரெமிடியல் டீச்சிங் என்பது என்ன? இந்த குறைதீர் கற்றலே யாருக்குன்னா, இந்த லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, ஸ்லோ லேர்னர்னு சொல்லுவோம், மெல்ல கற்கும் மாணவர்கள்னு சொல்லுவோம். அவர்கள் வந்து பின்தங்கிய மாணவர்கள்னு சொல்லுவோம். அதான் அந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு தனிப்பட்ட கவனம் செலுத்தி கற்பிக்கக்கூடிய முறைதான் குறைதீர் கற்றல். கற்றலில் சிரமப்படும் மாணவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் முறையாகும் இது. அடுத்து 35வது வினாவிற்கு பார்க்கலாமா? ஆசிரியரின் கற்பித்தல் பாணி மாணவர்களின் கற்றலை எவ்வாறு பாதிக்கும்? ஒரு ஆசிரியருடைய கற்பித்தல் முறை மாணவர்களின் கற்றலை எவ்வாறு பாதிக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு விடை வந்து என்னது? மாணவர்களின் ஆர்வம் மற்றும் புரிதலை நேரடியாக பாதிக்கும். சுவாரஸ்யமான மற்றும் தெளிவான கற்பித்தல் மாணவர் ஆர்வத்தை அதிகரிக்கும். அடுத்த 36வது கேள்வி. ஒரு மாணவன் பாடப்புத்தகத்தை படித்து புரிந்து கொள்வதில் சிரமப்படுகிறான் என்றால்
அவன் எந்த நுண்ணறிவு திறனை வளர்க்க வேண்டும்? பாட புத்தகத்தை படிச்சு புரிந்து கொள்வதில் சிரமப்படுறான். அந்த பாட புத்தகம் எது சார்ந்ததா இருக்கு? மொழி சார்ந்ததா இருக்கு. அப்ப அவன் எந்த நுண்ணறிவு திறனை வளர்த்து கொள்ள வேண்டும்னா, மொழி நுண்ணறிவு. சொற்களை புரிந்து கொள்ள மொழி நுண்ணறிவு அவசியம். அடுத்து 37வது கேள்வி. கற்பித்தலில் முன் அறிவு எதற்கு பயன்படுகிறது? அதாவது கற்பித்தல் முன் அறிவு எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, புதிய அறிவை இணைக்க, அதாவது தெரிந்தவற்றுடன் தெரியாதவற்றை இணைக்கும் போது கற்றல் எளிதாகும். நோன் டு அன்னோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிந்தவற்றிலிருந்து தெரியாதவற்றை நோக்கி கல்வியானது இருக்கணும். அன்னோன் டு நோனா அமையக்கூடாது. அவனுக்கு தெரியாததுலேருந்து தெரிஞ்சதுக்கு நோக்கி அவனை இழுத்துட்டு வரப்ப அவன் ரொம்ப சிரமப்படுவான், தடுமாறுவான், கவனச்சிதறல் அதிகம் இருக்கும். ஆனால் வெல் நோன் டு அன்னோன் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்கும். சரி, அடுத்து 38வது கேள்வி போவோம். பள்ளி சூழலில் ஆசிரியரின் முன்மாதிரியான நடத்தை ஏன் முக்கியம்? ஏன் ஆசிரியர் இந்த பள்ளி சூழல்ல ஒழுங்கா இருக்கணும், கட்டுப்பாடோட கண்ணியத்தோட நடந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன விடை? சீதா. மாணவர்கள் ஆசிரியரின் நடத்தையை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப மாணவர்கள் ஆசிரியரை முன்மாதிரியாக கொள்வார்கள். எனவே ஆசிரியரின் நடத்தை அவர்களின் ஆளுமையை வடிவமைக்கும். அடுத்து 39வது கேள்வி. வகுப்பறையில் ஒத்துழைப்பு திறன் வளர எந்த செயல்பாடு சிறந்தது? ஒத்துழைப்பு, கொலாபரேஷன் அப்படிங்கிற அந்த ஒத்துழைப்பு திறன் வளரணும்னா எந்த செயல்பாடு சிறந்தது அப்படின்னா, டீம் ப்ராஜெக்ட்ஸ், குழு திட்ட பணிகள். குழுவாக சேர்ந்து செயல்படும் போது ஒத்துழைப்பு வளரும். இதான் ஐடி கம்பெனிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கொலாபரேஷன் ஃபார்முலா தான். குழு திட்ட பணிகள், அதுக்கு ஒரு டீம் மேனேஜர் இருப்பாங்க, அந்த டீமுக்கே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அதுக்கு கீழே அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்து 40வது வினாவை பார்க்கலாம். கல்வியில் சமூகமயமாக்கம், சோசியலைசேஷன் என்பதன் முக்கிய நோக்கம் என்ன? அதனுடைய கல்வியில் சமூகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு கருத்து, அதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, சமூகத்தின் ஒரு அங்கமாக குழந்தையை மாற்றுவது, சமூகத்தோடு இணைந்து வாழ தேவையான பண்புகள் மற்றும் மதிப்புகளை பெறுவதே சமூகமயமாக்கல். ஏன்னா மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு என்று சொல்லப்படுவான். அதன் அடிப்படையில் கல்வியில் சமூகமயமாக்கல் என்பதனுடைய முக்கிய நோக்கம் சமூகத்தின் ஒரு அங்கமாக குழந்தையை மாற்றுவதாகும். அடுத்து 41வது கேள்வி போமா. குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சியில் குடும்பம் ஆற்றும் பங்கு என்ன? குழந்தைகளின் ஆளுமை வளர்ச்சியில் குடும்பம் ஆற்றும் பங்கு என்பது உணர்ச்சி மற்றும் நடத்தை சார்ந்த வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருத்தலாகும். குழந்தையின் முதல் அனுபவம் குடும்பம், அங்குதான் ஆளுமை தோற்றுவாய்கள் அமைகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. நாங்க அடுத்து 42வது கேள்விக்கு போவோம். எந்த வகை நுண்ணறிவு கொண்டவர்கள் மற்றவர்களின் உணர்ச்சிகளை தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள்? மற்றவர்களின் உணர்ச்சிகளை தெளிவாக புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு எந்த வகையான நுண்ணறிவு இருக்கணும் அப்படின்னா, இது கேள்வியிலேருந்தே பதில் தயார் பண்றது. அப்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி சார் நுண்ணறிவு பெற்றவர்களாக அவர்கள் விளங்க வேண்டும். இது மற்றவர்களின் மற்றும் சுய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் திறன் படைத்தவர்களாக அவர்களை மாற்றுது. உணர்ச்சி சார் நுண்ணறிவு.
அடுத்து 43வது கேள்வி போலாம். கற்றலில் உள் ஊக்கம் இருப்பவர்கள் எவ்வாறு செயல்படுவார்கள்? உள் ஊக்கம் இருப்பவர்கள் எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, தங்கள் சொந்த ஆர்வத்திற்காக தானாகவே கற்கிறார்கள். அப்ப நம்ம கிராமப்புற மாணவனை ஏழை எளிய அடித்தட்டு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த குழந்தைகளை நம்ம எப்படி பண்ணணும்னா, அவர்கள்ட்ட அந்த சொந்த ஆர்வத்தை கல்வியின் மீது வளர்ப்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அதுதான் உள்ஊக்கம். இந்த உள்ஊக்கம் என்பது கற்றலின் மீதுள்ள உண்மையான ஆர்வமாகும். அதுதான் உண்மையான ஆர்வமாகவும் இருக்கும். அடுத்து 44வது கேள்வி போவாங்க. கல்வியில் சமநிலைப்படுத்தல் என்றால் என்ன? கல்வியில் சமநிலைப்படுத்தல் என்றால் என்ன? எல்லா 4 பதிலையும் பாருங்க. அது எந்த பதில் வரலோ அந்த கேள்விக்கு உரிய சரியான பதிலா இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. எதுன்னா, புதிய தகவலுக்கும் பழைய புரிதலுக்கும் இடையே சமநிலையை உருவாக்குதல் தான் கல்வியில் சமநிலைப்படுத்தல் என்பதாகும். பியாஜேயின்படி புதிய அனுபவம் வரும்போது ஏற்படும் முரண்பாட்டை சரி செய்யும் செயல்முறை. அடுத்து 45வது கேள்வி பார்க்கலாமா? ஆசிரியர் வகுப்பில் கேள்வி பதில் முறையை பயன்படுத்தும் போது எந்த திறன் வளரும்? எந்த திறன் வளரும்? சிந்தனை மற்றும் தொடர்பு திறன். கேள்வி கேட்கும் போது சிந்தித்து விடையை கட்டமைத்து தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 46வது கேள்விக்கு போகலாம். கற்றல் ஊக்கத்தை அதிகரிக்க திறமைக்கு தகுந்த பரிசு வழங்குவது எந்த வகை ஊக்கம்? திறமைக்கு தக்க பரிசு, அது அந்த ஊக்கம் வெளியிலேருந்து வருதா? அப்ப அந்த ஊக்கம் என்ன ஊக்கம்னா புற ஊக்கம்னு பேர். வெளியிலிருந்து தரப்படும் வெகுமதி அல்லது பரிசு புற ஊக்கமாகும். இந்த புற ஊக்கத்தை நம்மளுடைய வகுப்பறையில பயன்படுத்தணும். மாணவர்கள்ட்ட அதை திறமைக்கு தகுந்த பரிசு வழங்கக்கூடிய அந்த கற்றல் ஊக்கத்தை மாணவர்கள்ட்ட வளர்க்க வேண்டும். அடுத்து 47வது கேள்வி. வகுப்பறையில் தவறுகளை கற்றலின் ஒரு பகுதி, error as part of learning என்று கருதுவது எப்படிப்பட்டது? வகுப்பறையில் தவறுகளை கற்றலின் ஒரு பகுதி. வகுப்பறையில மாணவன் செய்யக்கூடிய தவறுகள் இது கற்றலின் ஒரு பகுதி என்பதாக நினைத்து கொள்வது, கருதுவது, அது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு நேர்மறையான அணுகுமுறையாக தான் நமக்கு தோணும். அப்ப தவறுகளிலிருந்து புதியதை கற்றுக்கொள்ள உதவும் நேர்மறையான அணுகுமுறை. தவறுகள் மூலம் மாணவர்கள் எங்கே தவறுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு முன்னேறுகிறார்கள். அடுத்து 48வது கேள்வி. எந்த வகை வகுப்பறை சூழல் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும்? எந்த வகை வகுப்பறை சூழல் மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் அப்படின்னா, அதை நீங்க பதில பார்க்கும் போதே அதுல ஒரு பதில் உங்களுக்கு சரின்னு அழகப்படும். அதுதான் சி. கேள்விகள் கேட்கவும் யோசனைகளை பகிரவும் சுதந்திரமான வகுப்பறை. அதாவது எந்தவித தயக்கமுமின்றி கருத்துக்களை பகிரும் சுதந்திரம் படைப்பாற்றலை வளர்க்கும். அப்ப நம்முடைய வகுப்பறை சூழல் எப்படி இருக்கும்னா, கேள்விகள் கேட்கவும் யோசனைகளை பகிரவும் சுதந்திரமான ஒரு மக்களாட்சி நிறைந்த ஒரு வகுப்பறையாக அதை நம்ம மாற்ற வேண்டும். அடுத்து 49வது கேள்வி போம்.
ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் பொருள் புரிதல் மீனிங்ஃபுல் லேர்னிங் எப்படி அமையும்? இந்த பொருள் புரிதல் அப்படிங்கிறது வந்து எப்படி அமையும்னு கேட்குறான். பார்த்தீங்கன்னா தெரியும், முந்தைய அனுபவங்களையும் பாடங்களையும் இணைப்பதன் மூலம். அதாவது இந்த பொருள் புரிதல் அப்படிங்கிற அந்த சொல்லாக்கம் வந்து எப்படி இது பண்ணுது அப்படின்னா, அறிந்தவற்றுடன் தொடர்பு படுத்தும் போது கற்றல் ஆழமான பொருள் தருகிறது. அதாவது முந்தைய அனுபவங்களையும் பாடங்களையும் இணைப்பதன் மூலம் அந்த பொருள் புரிதல் நல்லா என்னாவது ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்து 50வது வினாவிற்கு போகலாம். ஒரு சிறந்த ஆசிரியரின் பண்பு எது? இது நமக்கே விடப்பட்ட ஒரு சவால் மாதிரி இருக்கு. ஒரு சிறந்த ஆசிரியரின் பண்பு எது? நல்ல பதில பாருங்க. எந்த பதில் உங்களுக்கு சரின்னு தோணுது? அந்த பதில் தானே. எந்த பதில்? சி தானே. அந்த சி தான். மாணவர்களின் கற்றல் தேவைகளை உணர்ந்து வழிகாட்டுதல். மாணவர்களின் தனிப்பட்ட தேவைகளை அறிந்து கற்பிப்பதே சிறந்த ஆசிரியர் பண்பாக சொல்லப்படுகிறது. இதை நோக்கிதான் நம்முடைய அந்த ஆசிரியர் பயணம் அமைய வேண்டும். கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பதோ இல்லை பாடம் மட்டும் நடத்துதல் என்கிற அந்த ஒரு நிலையை தொடருவதோ இல்லாம, இல்லை மாணவர்களுக்கு தண்டனை வழங்குதல் அப்படின்னு இல்லாம, அவர்களுடைய கற்றல் தேவைகளை உணர்ந்து வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக ஆசிரியர்கள் திகழ வேண்டும் என்பதுதான் இந்த கேள்வியினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது. சரி, வெற்றிகரமாக நம்ம 50 வினாக்களை நிறைவு செய்துட்டோம். இந்த கேள்வி எல்லாமே எப்படி இருக்குன்னா, நம்ம அந்த சொல்லுவாங்கள்ல பெடகாஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகுப்பறை கற்றல் கற்பித்தல் அந்த நிகழ்வு அதை ஒட்டுன மாதிரியே இருக்குது. நீங்க குறிப்பா ஒன்றை கவனிச்சுக்கிட்டே இந்த பல கேள்விகளை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். இது அது சரியாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் அது கொஞ்சம் மாறாகவும் இருக்கலாம். இருந்தாலும் சில நேரங்களில் இந்த பிங்கி பாங்கி போட்டு பண்றதை விட இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு கூட தோணும். அந்த பதில்ல பார்த்தீங்கன்னா, கேள்வி அது கொடுக்கக்கூடிய பதில்ல பார்த்தீங்கன்னா, சில பதில்கள் விரிவா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு கேள்வியை பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பதில இதுதான் சரின்னு சொல்லிட்டு செய்யறதுங்கிறது ஒரு முறை. இன்னொன்று, எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்காக சொல்றேன்னா, அந்த பதில்ல பார்த்தீங்கன்னா நிறைய பதில்கள் ஒரு விரிவா ஒரு விளக்கமா அதிகமான சொற்களை கொண்டிருக்கும். அப்படி இருக்கிற பதில் தான் அந்த கேள்விக்கான சரியான விடையாக சில நேரங்களில் அமையும். அப்ப சில வினாக்கள் நமக்கு தெரியாமே இருக்குது, நாங்கள் எங்கெங்கயோ இல்லை தெரிஞ்சு மறந்து போயிட்டுதா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த தருவாயில ஒரு நிற்கதியற்ற நிலையில நிற்கும் போது, எந்த அறிவாயுதங்களும் இல்லாத அந்த இடத்துல நிற்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள நிற்கிற அந்த இடத்துல அந்த தருணத்துல தான் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம். அப்ப அந்த நமக்கு பதில் சுருக்கமான பதிலா இருந்துச்சுன்னா அதை நம்ம தவிர்த்துட்டு விரிவா விளக்கமா ஓரளவு அந்த கேள்விக்கு பாசிட்டிவா இருக்கிற பதிலா இதுதான் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்கே தோணும். அப்படிப்பட்ட பதில் நம்ம தேர்வு செஞ்சீங்கன்னா, அதை டிக் அடிச்சிங்கன்னா சரியான விடை என்று கண்டிப்பாக அது சரியான விடையாக அமைவதற்கு அதிகம் சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுதான் வரும்லாம் உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம், அமையலாம். இந்த ஒரு சின்ன தகவலை மட்டும் இந்த மாதிரி தேர்வு மூலம் நமக்கு கிடைத்த ஒரு அனுபவமாக
உங்கள்கிட்ட ஒரு பகிர்ந்து கொண்டு எதிர்வரும் ஆசிரியர் தகுதி தேர்வில் முழு வெற்றி அடைந்து அந்த தகுதி தேர்வுல சிறப்பான ஒரு நிலையை அடைய 100% வெற்றி பெற வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.